ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரிஞ்சி பாஸ்மதி அரிசி வந்து 2 டம்ளர் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை 2 எடுத்து வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். கர்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலும் கீயும் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கவ் கீ, இது ஒரிஜினல் பசுமாட்டு கீ. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. நல்லாயிருக்கும், மணல் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு நெய்யும் ஆயிலும் சேர்த்து ஊற்றி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நான் வந்து சக்தி மிளகாய் தூள் தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி வச்சு இருக்கேன் நான். அதனால கொதி வந்ததுமே பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுமே தம் போட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம் போட்டு எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வடியணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உதிரியான பிரிஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், மணக்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கா? ஃபட்டாஃபட்னு கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா? எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னையோட லன்ச் எங்களுக்கு வெஜிடபிள் பிரிஞ்சி, எக்கு, தயிர் பச்சடி. பார்க்குறதுக்கே நாக்கில் அப்படியே தண்ணி ஊறும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் போட்டுகிட்டே இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல. கேரட், பீன்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதிலே சூப்பராக வந்திருக்கு. பாஸ்மதி அரிசி தான், சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். வாசமும் நல்லா சூப்பராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.